ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரம்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, வழக்கம் போல் ஒரு குட்டி ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, எல்லோரும் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க எல்லோரும் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்தியாவிலேருந்து ஒரு இளைஞர் கனடாவுக்கு போகிறாரு. கனடாவுக்கு போயிட்டு தனக்காக அங்கே இருக்கிற ஒரு வாங்கோவர் என்ற நகரத்தில் வேலை தேடிட்டு இருக்காரு. வேலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட், பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அந்த கடை முதலாளிக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு வேலை கொடுங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்தியாவில் ஒரு கடையில் சேல்ஸ் பாயாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால் உங்கள் கடையில் எனக்கு விற்பனையாளர் வேலையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்கள் கடையில் எனக்கு ஒரு விற்பனையாளர் வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே இவனை பார்த்த முதலாளி அவனோட தோற்றத்தெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால் முதலாளி அவனுக்கும் தன்னோட கடையில் ஒரு வேலை போட்டு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு நாள் அந்த கடையில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த ஒரு நாள்லேயே அந்த பையனுக்கு ரொம்ப கடுமையான வேலைகள்லாம் கொடுக்குறாங்க. அவனும் அந்த வேலை எல்லாமே எடுத்து செய்கிறான். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி கடையிலேருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது முதலாளி கூப்பிட்றாரு. தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, ஓகே, இன்றைக்கி இந்த கடையில் நீ ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு எத்தனை கஸ்டமருக்கு நீ எவ்வளோ பொருள் நீ விற்பனை செஞ்ச, எவ்வளோ சேல் பண்ண அப்படின்னு கேட்குறாரு முதலாளி. உடனே அந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு கஸ்டமர் அட்டென்ட் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு நான் பொருளை விற்றேன் அப்படி சொல்கிறான். உடனே இதை கேட்ட முதலாளிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. என்னப்பா சொல்கிற, இந்த மாதிரி ஒரு நாளில் இங்கே இருக்கிற விற்பனையாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அவங்க 20 கஸ்டமருக்கு பொருளை விற்பாங்க. நீ என்னென்னா ஒரே ஒரு கஸ்டமருக்கு மட்டும் தான் பொருளை விற்ற அப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்டுட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. இங்கே பாருப்பா, இந்த மாதிரி நீ ஒரு நாளில் ஒரு கஸ்டமர் மட்டும் நீ அட்டன் பண்ணி இந்த மாதிரி பொருளை விற்கிற, ஒரு பொருளை மட்டும் விற்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 கஸ்டமர் வரைக்கும் நீ 30 கஸ்டமருக்கு பொருளை சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் அந்த இளைஞர்கிட்ட முதலாளி சொல்கிறாரு. உடனே திருப்பி அந்த முதலாளி கேட்குறாரு, ஆமாம், அந்த கஸ்டமருக்கு நீ எவ்வளோ ரூபாய்க்கு பொருளை சேல் பண்ண அப்படின்னு கேட்டோன்னே அந்த இளைஞன் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த கஸ்டமருக்கு நான் 9,33,000 ரூபாய்க்கு பொருளை சேல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் சொல்கிறான். உடனே இதை கேட்ட முதலாளி ரொம்பவே ஆச்சரியப்பட்டு, என்னப்பா சொல்கிற, 9 லட்ச ரூபாய்க்கே பொருள் சேல் பண்ணியா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொல்கிறான். அப்படி என்ன பொருளை நீ அந்த கஸ்டமருக்கு சேல் பண்ண அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி அந்த கஸ்டமருக்கு நான் மீன் வலையை சேல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த முதலாளி கேட்குறாரு, மீன் வலையா? மீன் வலை அவ்வளோ ரூபாயெல்லாம் வராது, அவ்வளோ ரேட்டெல்லாம் வராது, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை முதலாளி, அந்த கஸ்டமர் மீன் வலை வேணும்னு கேட்டார். நானும் மீன் வலையை கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட மீன் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு படகு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்கிட்ட படகு இல்லை அப்படி சொன்னார். உடனே அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு நான் ஒரு படகையும் கொடுத்து விற்பனை செஞ்சேன். படகு, மீன் வலையை விற்றுட்டு இதில் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போக உங்களுக்கு வண்டி இருக்கா, எதனா வண்டி வச்சுருக்கீங்களான்னு கேட்டதுக்கு வண்டி எதுவும் இல்லைன்னு சொன்னார். உடனே அவருக்கு நான் பெரிய டீலக்ஸ் வேனை ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வேன் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். மொத்தமாக அந்த வேன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு மீன் வலை, படகு இது மொத்தமாக சேர்த்து அவருக்கு பில் 9,33,000 ரூபாய்க்கு பில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் தன்னோட முதலாளிக்கிட்ட சொல்கிறான். உடனே இதை கேட்ட முதலாளி ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ஆமாம் முதலாளி, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர் மீன் வலை கூட வாங்க வரல, அவர் அவருக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு மாத்திரை வாங்க தான் வந்தார். நான் தான் அந்த கஸ்டமருக்கு மாத்திரையை கொடுத்துட்டு, உங்கள் தலைவலி போகிறதுக்கு மாத்திரை போட்டால் மட்டும் உங்கள் தலைவலி சரியாகாது. இந்த மாதிரி மீன் பிடிச்சிங்கன்னா ஒரு ஆற்றுல போயிட்டு நீங்கள் மீன் பிடிக்கும் போது உங்கள் மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு தலைவலியெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டோன்னே தான் அந்த கஸ்டமர் மீன் வலை வாங்கினார். மீன் வலை வாங்கின அவர்கிட்ட நான் படகெல்லாம் சேல் பண்ணி இந்த மாதிரி வேனில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து மொத்தம் இவ்வளோ பைசா நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவனே இதை கேட்ட முதலாளி இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நீ வேலை பார்த்தேன்னு சொன்னில, எங்கப்பா வேலை பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த இளைஞன் சொல்கிறான், இந்த மாதிரி இந்தியாவில் நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக்கப் ஆலோசகராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் முதலாளிக்கிட்ட சொல்கிறான். உடனே முதலாளி அவர் உட்காந்துட்டு இருந்த அந்த நாற்காலியிலேருந்து எழுந்துட்டு
தம்பி இனிமேல் இந்த நாற்காலியில் நீயே உட்காந்துக்கோ, உட்காந்து இந்த கடையை பார்த்துக்கோ, அது நீ கடையை பார்த்துக்க வரைக்கும் நான் இந்தியாவில் போயிட்டு நீ வேலை செஞ்ச இடத்துல நான் வேலை செஞ்சு கற்றுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அங்கே இருக்கிற மற்ற விற்பனையாளர்கள்லாம் 20 கஸ்டமர் 30 கஸ்டமர் ஒரு நாளைக்கு அட்டன் பண்ணால் கூட இவன் வந்து ஒரே ஒரு கஸ்டமர் தான் அன்றைக்கி அட்டன் பண்ணியிருக்கான். அதாவது நம்ம அந்த கதையில் வந்து அவன் எத்தனை கஸ்டமர் அட்டன் பண்ணியிருக்கான் அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஆனால் ஒரு கஸ்டமருக்கு அவன் எவ்வளோ ரூபாய்க்கு அவன் சேல் பண்ணியிருக்கான் அப்படின்றத அங்கே அந்த கதையில் அவங்க எடுத்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்மளுக்கும் நிறைய பெரிய பெரிய ஆசை, பெரிய பெரிய கனவு எல்லாமே இருக்கும். அந்த கனவெல்லாம் நம்ம அடையிறதுக்கு நடுவில் வர சின்ன சின்ன வேலை, சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்து போட்டு செய்யணும். ஒரு பெரிய கனவை நம்ம அடையணும் அப்படின்னு, அதாவது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னாலே அதுக்கான பலன் ஒரு நாள் நம்மளுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி நிறையா ஸ்டோரிஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் படித்த இந்த கதையை உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஓகே, இந்த மாதிரி நான் நிறையா ஸ்டோரிஸோடு வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ ஆல்.